இந்த குளிர்காலத்தில் இதமாக சூப் குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்துக்குள்ளேயே டக்குன்னு இந்த சூப்பை செஞ்சு அசத்திடலாம். அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அந்த ஸ்வீட் கார்ன் வச்சு ரோட்டோர தள்ளுவண்டி கடையெல்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தொண்டைக்கு இதமாக சுட சுட ஸ்வீட் கார்ன் சூப்பை ரொம்ப ஈஸியாக செஞ்சு அசத்திடலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நான் உங்கள் மேகலா. இந்த ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்னில் இருக்க அந்த கர்னல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன் 1.25 கப் அளவுக்கு இருக்குது. இதில் இந்த 1 கப் கார்ன் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு மீதி 1/4 கப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் மீடியமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிட வேண்டாம். அரைச்சி வச்ச கார்ன் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம சூப் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டர், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இது கூட 3 பல் பூண்டை இது மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி சிறு துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா 2ஐயும் நீங்கள் கூட கேரட் துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த டைம் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கேரட், பீன்ஸ் 2மே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தால் அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு காய்கறிகள் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நான் ஒரு பாதி கேரட், அதேமாதிரி 2 பீன்ஸ் இதை தான் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ காய்கறிகளை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அதனோட கலர் மாறி போயிடும். அதனால் 1 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிட்டால் போதும். 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த உரிச்சு எடுத்து வச்சுருக்க முழு கார்னை இது கூட சேர்த்துக்கணும். அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்க கார்ன் அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ 2ஐயும் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த டைம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த கார்ன் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். பாருங்கள், 4 நிமிஷம் நல்லா கொதித்து வரும்போதே நம்மளோட கார்ன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதேமாதிரி காய்கறிகளும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்தோம் நம்ம அந்த சூப் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம அந்த ரோட்டோர தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப் குடிக்கணும் அப்படின்னா இது கூட நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கணும். அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கரண்டினால் நல்லா கலந்து விடணும். அந்த மாதிரி கலந்து விடும்போது தான் அது நல்லா கெட்டி கொடுக்கும். குறைஞ்சது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுறதுனால நான் இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் கிடைச்சதுன்னா அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். இந்த குளிர்காலத்தில் தொண்டைக்கு இதமாக சுட சுட இந்த ஸ்வீட் கார்ன் சூப் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு பவுலில் ஸ்வீட் கார்ன் சூப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அப்படி இல்லைன்னா வெங்காயத்தழை தூவி பரிமாறுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு இந்த சூப் உங்களுக்கு ரொம்பவே உதவும். ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.